பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெண் அளித்த புகாரில் மலையாள நடிகர் நிவின் பாலி மீது குற்ற வழக்கு பதிவு. தன் மீதான புகார் அடிப்படை ஆதாரமற்றது என நிவின் பாலி விளக்கம். மேகதாது அணை விவகாரத்தில் நீதிமன்றம் கூறுவதை நிச்சயம் மதிப்போம். சென்னையில் கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார் பேட்டி. We will get some relief from the court. I appeal to the Tamil Nadu government also, all the party leaders across the party. It is more beneficial to Tamil Nadu than Karnataka. Whenever the excess of rain, the Karnataka is releasing the more water to Tamil Nadu. We will respect the court verdict. முல்லை பெரியாறு அணையில் விரிவான ஆய்வு மேற்கொள்ள மத்திய நீர்வள ஆணையம் ஒப்புதல். சட்டப்படி 2026ஆம் ஆண்டுதான் ஆய்வு நடத்த வேண்டும் என்ற தமிழகத்தின் கோரிக்கை நிராகரிப்பு. செய்யாறு அரசு கல்லூரி கழிவறையில் குவிந்து கிடக்கும் பாம்புகளால் மாணவ மாணவிகள் அச்சம். பாம்புகளை பிடித்து தூய்மை பணிகளை மேற்கொள்ள வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மறியல் செய்ய முயன்றவர்களை தடுக்க முயன்ற பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல். 7 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. 55,000 மாணவர்கள் பட்டம் பெற முடியாமல் தவிப்பது பற்றி புதிய தலைமுறை வெளியிட்ட செய்தி எதிரொலி. இந்த மாத இறுதியில் நடக்கிறது சென்னை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா. அரசு முறை பயணமாக புரூனே நாட்டிற்கு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. விமான நிலையத்திற்கே நேரில் சென்று வரவேற்றார் பட்டத்து இளவரசர் ஹாஜி அல் முத்தாதி பில்லா. காந்தகார் விமான கடத்தல் வெப் சீரிஸில் பயங்கரவாதிகளின் உண்மை பெயர் வெளியிடப்படும். மத்திய அரசு கேள்வி எழுப்பிய நிலையில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் விளக்கம். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை வழங்க வழிவகை செய்யும் மசோதா மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். ஹரியானாவில் பசுவை கடத்தியதாக தவறாக எண்ணி 12ஆம் வகுப்பு மாணவர் சுட்டுக் கொலை. காரை துரத்திச் சென்று தாக்குதல் நடத்திய 5 பேர் கைது.